வணக்கம் வாசகர்களே. நீலாதேவி ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை தீண்டாத பொழுதுகள். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தட்டி விடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 21. கம்பெனியில் இருந்து கிளம்பிய நால்வரில் விஜயை போலீஸ் ஸ்டேஷன் போகும்படி சிவி கூற அவன் அங்கே சென்று விட்டான். மற்ற மூவரும் மருத்துவமனைக்கு வந்தனர். ரிசப்ஷனில் மலர் இருக்கும் அறையேன் கேட்டுக்கொண்டு சென்றனர். மூவரும் அவள் இருக்கும் அறைக்குள் அனுமதியின்றி நுழைய அவளை பரிசோதனை செய்திருந்த டாக்டர் தான் அவர்களை கேள்வியாக பார்த்தார். நீங்க எல்லாம் யாரு? டாக்டர், நாங்க அந்த பொண்ணோட அண்ணன். இவன் அவளோட வருங்கால கணவர். இப்ப சொல்லுங்க, என் தங்கச்சி எப்படி இருக்கா என்று தருண் கேட்க, இப்ப நார்மல் தான், பயப்பட எதுவும் இல்ல. டாக்டர், நானும் ஒரு டாக்டர் தான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, விடி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் பத்தி தெரியாம இருக்குமா என்ன? அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் நாங்க தான். சாரி சார், அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என் தங்கச்சியோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரியணும். எதையும் மறைக்காம சொல்லுங்க. தருண், இதுல மறைக்க எதுவும் இல்ல. அவங்க ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சி தான். அதுவும் இல்லாம உங்க சொந்த ஃப்ரெண்ட், அதனாலதான் அந்த அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன ஸ்ட்ரெஸ் டேப்லெட்டா? ஆமா, அவங்க கடந்த 5 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? டாக்டர், இப்ப எப்படி இருக்கா என்று விபி கேட்க, இப்ப நார்மல் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிடுவாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் அப்நார்மலா பிஹேவ் பண்ணனா என்ன கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். விபி அவள் அருகே அமர்ந்தான். வருண், இதெல்லாம் எப்படி நடந்தது? நீ கண்டுபிடிச்சியா இல்லையா? டேய், தங்கச்சி புது ஸ்கூல் கட்டிட்டு இருக்கா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த கேஸ் கூட இவ மேல திரும்ப வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவளோட ஹோட்டல்ல புகார் கொடுத்தது கூட அந்த வீணா போன ராஜேஷ் தான். வருண், மித்ராவை வெளியே எடுக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணு. நம்ம லாயர் கிட்ட பேசு. அந்த அளவு போக வேண்டிய அவசியம் இல்லடா. நம்ம கமிஷனர் கிட்ட பேசிட்டேன். இந்நேரம் மித்ராவை விஜய் கூட்டிட்டு வந்துருவான். ம். இருவரும் தருணை பார்க்க அவனோ மலர் அருகே நின்று அவள் ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டு அவளையே பார்த்தான். தருண், என்ன பண்றடா என சிவி கேட்க அவனிடம் பதில் இல்லை. ஏய் லூசு, என்ன பண்றடா? வருண் அவனை பிடித்து உலுக்கினான். வருண், இந்த ரிப்போர்ட்ட பாருடா. அதுல அப்படி என்ன இருக்கு? டேய், மலர் அப்பா யாரு தெரியுமா? யாருடா? விபி கம்பெனி லாயர் குணாளன். என்ன, அவரா? ஆமாண்டா, இதோ பாரு, ரிப்போர்ட்ல அப்படிதான் இருக்கு. தருண் அதை அவனிடம் கொடுக்க அதில் தந்தை பெயரிடத்தில் குணாளன் பெயர்தான் இருந்தது. டேய் விடுங்க, அவளுக்கு எல்லாம் இருந்தும் யாரும் இல்ல. தருண், அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? பிரச்சனை இல்ல, பட் மயக்கத்துல இருந்து எழுந்தா எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு தெரியல. ஆமா, மித்ரா எப்போ வருவாடா? விஜய் அழைச்சிட்டு வரதா சொன்னான். வருண் போனை எடுத்துக்கொண்டு வெளியே வர அங்கே ராஜேஷ் தான் நின்றிருந்தான். டேய், நீங்க யாருடா? ராஜேஷ் அவனை பார்த்து கேட்க, அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? வீட்டுக்கு பிரியாணி பார்சல் பண்ண போறியாடா? லூசு, போ இங்கிருந்து. என் நண்பன் இருக்க கோபத்துல உன்னை அடிமட்டத்துல தள்ளிடுவான். என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. இவளே ஒரு கேடு கெட்டவ. இவ பின்னாடி நீங்க வேற 3 பேர் சுத்திட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல? ராஜேஷ் வார்த்தையை விட வருண் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தான். வாசலில் சத்தம் கேட்கவே விபீஷ்ணன் வெளியே வந்தான். தருண் அவள் அருகே அமர்ந்திருந்தான். வருண், என்னாச்சுடா? சிவி, இந்த பொறுக்கிக்கு வாய் அதிகமாயிடுச்சு. அதான் வாயிலே ஒண்ணு விட்டேன். இவன் தானே அந்த ராஜேஷ்? ஆமா, அந்த கேடு கெட்டவன் இவனேதான். நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க? அவளை உள்ள அனுப்ப வச்ச எனக்கு உன்னை உள்ள அனுப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? அவன் கூறியதை கேட்ட இருவரும் சிரித்து விட்டனர். அடிங்கு, நீ என்ன உள்ள அனுப்புறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கால்ல விழுந்து கெஞ்சுவ. விபீஷ்ணன் அருகே இருந்த நாற்காலியில் அமர்ந்தவன் தன் போனை எடுத்தான். ஒரு சின்ன குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு 2 கைகளை நாற்காலியின் மேல் வைத்து கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்தவன் எதிரே இருந்த ராஜேஷை ஏளனமாக பார்த்தான். அவனுடைய போன் சினுங்கியதும் அழைப்பை ஏற்றவன் எதிரே அவள் பணக்கார மனைவி ஆசினிதான் பேசினாள். என்னங்க, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. அவள் முடிக்கவில்லை, அதற்குள் அடுத்த கால் அவன் போனிற்கு வர அதனை அட்டன் செய்தான். சார், நம்ம வாக்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை மூட சொல்றாங்க. வாட்? ஆமாம் பாஸ், நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சிருந்த கம்பெனி எல்லாம் இனி நம்ம கிட்ட பிசினஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க சார். என்ன சொல்ற? சார், நான் நடந்ததை தான் சொல்றேன். நம்ம கம்பெனி ஷேர் எல்லாம் போயிடுச்சு. ஏன் இந்த திடீர் முடிவு? சார், நாம விபி கம்பெனிஸ் கூட தான் பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தோம். அதுவே இப்ப நம்ம கைய விட்டு போனதால தான் இந்த நிலைமை. ஷிட், போனை வை. ராஜேஷ் போனை வைத்துவிட்டு எதிரே பார்க்க விபீஷ்ணன் தான் தனக்கே உரிய நக்கல் புன்னகையோடு அமர்ந்திருந்தான். மித்ரா அதற்குள் வந்துவிட
அங்கே நின்றிருந்த அவன் சட்டையை பிடித்து அடித்தாள். பொறுக்கி, உன்னால அவ இதுவரை அனுபவிச்ச கஷ்டம் போதாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக பிளான் போட்டுட்டல்ல. நீ எல்லாம் ஏன் தான் இன்னும் உயிரோட இருக்கியோ? மித்ரா என்ன பண்றமா? வருண் அவளை விலக்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னா, இவன் பண்ண வேலை கொஞ்சமா நஞ்சமா? சீ, இவனை கொன்னாதான் என் வெறி அடங்கும். மித்ரா ஓவர் எமோஷன் ஆகாத, அதான் நாங்க இருக்கோமே. விஜய் அவள் அருகே வந்தவன் பெண்ணவளை உள்ளே அழைத்து சென்றான். எப்படி உன் கம்பெனி வீடு எல்லாத்தையும் இங்க இருந்தே ஒண்ணு இல்லாம செஞ்சேன். உன்னையும் ஈஸியா போட்டு தள்ளிட்டு போலாம். பட் என் கவி நல்லா வாழ்றத நீ பாக்கணுமே. அதுக்காக உன்னை விடுறேன். இப்போ உன் தப்பில்ல. என் கால்ல விழு, உன்னை உயிரோட விடுறேன். விபீஷ்ணன் கால்களை நீட்டினான். ராஜேஷ் வேறு வழியில்லாமல் அவன் காலில் விழுந்தவன் அவனை ஏளனமாக பார்த்தான். பார்வையின் அர்த்தம் புரியாமல் அவனையே பார்த்தான். நீ என்னதான் பிசினஸ்ல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நீ லவ் பண்றியே அவ ஆல்ரெடி கெட்டு போனவடா. அதுவும் அவன் வார்த்தையை உதிர்க்காமல் 4 விரல்களை காட்டினான். இத்தனை தெருநாய் பொறுக்குனதுதான் நீ பொறுக்க போற. அவன் கண்ணில் அத்தனை வன்மம் தெரிந்தது. அத்தியாயம் 22. நீ என்னதான் பிசினஸ்ல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நீ லவ் பண்றியே ஆள், அவ ஆல்ரெடி கெட்டு போனவடா. அதுவும் அவன் வார்த்தையை உதிர்க்காமல் 4 விரல்களை காட்டினான். இத்தனை தெருநாய் பொறுக்குனதுதான் நீ பொறுக்க போற. அவன் கண்ணில் அத்தனை வன்மம் தெரிந்தது. அவன் முன் இத்தனை டயலாக் பேசிய பிறகு அவனை வெளியே விட விபீஷ்ணன் ஒன்றும் சாதாரணமான நபர் இல்லையே. அவன் கன்னத்தில் அறைந்து அவனுடைய சட்டை காலரை பிடித்து இழுத்தவன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. உன்னை விட்டுடலாம்னு நினைச்சேன், ஆனா அந்த தப்பை இப்ப நான் செய்ய மாட்டேன். அவன் தன் அருகே இருக்கும் நண்பனை பார்த்தான். அவனோ ஏதோ புரிந்தது போல் ராஜேஷ் கையை பற்றியவன் அவன் பின்தலையில் ஓங்கி அடிக்க அவன் அங்கேயே மயங்கி விழுந்தான். வருண், நம்ம காட்ஸ் வர சொல்லிருக்கேன். அவங்க கிட்ட இவனை கொடுத்துட்டு சீக்கிரம் வா. விபீஷ்ணன் உள்ளே செல்ல வருண் தான் அவனை பாவமாக பார்த்தான். அவன் ஒரு வாய்ப்பு தரும்போது தப்பிச்சிருக்கலாம். அப்படி போகாம அவனை எதிர்த்து பேசுறேன்னு இப்ப உயிரை கொடுக்க போற. இந்த லூசு பசங்க எல்லாம் இவன் கையால சாகவே வருவானுங்க போல. அவனை கையில் பிடித்து கொண்டு நிற்க அதற்குள் அவனுடைய காட்ஸ் வந்தனர். டேய், பார்த்து அழைச்சிட்டு போங்க. தலைவன் இன்னும் வாங்க வேண்டியது இருக்கு. ஓகே சார். அவர்கள் அவனை அழைத்து சென்றனர். வருண் உள்ளே வர அங்கே மலர் தன் நிலை உணராமல் ஏதோ பைத்தியம் பிடித்தது போல் விபீஷ்ணன் சட்டையை பிடித்து கத்தினாள். நீதான், உன்னாலதான் என் வாழ்க்கையே போயிடுச்சு. மித்ரா அவள் கையை எடுத்து விட எவ்வளவோ முயற்சி செய்தாள். தருண் அவளை சமாதானம் செய்ய முயன்றான். மலர், நீ நினைக்கிற ஆள் அவர் இல்லடி, கையை எடுடி. உனக்கு தெரியாது, இவன்தான், இவனாலதான் என் வாழ்க்கை. மலர்! அவள் கன்னத்தில் மித்ரா அடித்து விட பெண் அவள் படுக்கையில் விழுந்தாள். மித்ரா, ஏன் இப்படி பண்ண? வேற என்ன பண்றது? கொஞ்சம் எல்லாரும் வெளியே போங்க, இனி நான் பாத்துக்கிறேன் என்று தருண் கூற, உன்னை விட்டு எங்க போறதுடா? எங்கேயாச்சும் போங்க, இல்லையா எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஆக மொத்தத்துல யாரும் இங்க இருக்க கூடாது என்று தருண் கோபத்தோடு கூற, அதற்கு மேல் அங்கே இருக்க யாரும் விரும்பாமல் வெளியே வந்து விட்டனர். விபீஷ்ணன் கழுத்தில் அவள் நகம் கீறி இருந்தது. அதிலிருந்து ரத்தம் வழிந்தது. அண்ணா, கழுத்தை பாருங்க, ரத்தம் வருது. இங்க இதயத்திலே ரத்தம் வருது. இவ ஒருத்தி கழுத்தை பார்க்க சொல்றா, லூசு என்று விஜய் கூற, டேய் வாய மூடு. சிவி, இந்தா காட்டன், முதல்ல கழுத்துல வழிகிற ரத்தத்தை தொட, அப்புறம் வா, நாம எல்லாம் வீட்டுக்கு போலாம் என்று வருண் கூற, நான் வரல சிவி, நாம இப்ப வீட்டுக்கு போறதுதான் நல்லது. வா, தருண் போக சொல்லிட்டான். நான் வரலடா. அண்ணா, வாங்க வீட்டுக்கு போலாம். மலருக்கு இப்போ ரெஸ்ட் தான் தேவை. சோ வாங்க போலாம் என்று மித்ரா கூற, அவனோ பாதி மனதோடு அங்கிருந்து சென்றான். வள்ளி எப்பொழுதும் போல் கோவிலுக்கு சென்றவள் இன்று தானாக அவளது விழி நர்மதாவை தேடியது. கோவில் பிரகாரத்தை சுற்றிவிட்டு அங்கே இருந்த இடத்தில் அமர்ந்தாள். அவளது வெளி தோற்றத்தை வைத்து தன் குடும்பத்திற்கும் சரியான மருமகள் அவள்தான் என்று முடிவெடுத்து விட்டார். அவர் முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் தன் கணவரின் மனதையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே வந்தாள். அவள் ஒரு கனவு உலகில் இருக்க அதை கலைத்தாள் நர்மதா. ஆன்ட்டி, வாமா, நான் இவ்ளோ நேரம் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? அப்படி என்ன நினைச்சீங்க? முதல்ல வந்து உட்காரு, அப்புறமா சொல்றேன். நர்மதா அவள் அருகே அமர்ந்தாள். அதே பாவாடை தாவணி அணிந்திருந்தாள். மா, நீ இதுல தேவதை மாதிரி இருக்கமா. தேங்க்ஸ் ஆன்ட்டி. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னது ஆன்ட்டி? கேளுங்க. நர்மதா, உனக்கு விருப்பம் இருந்தா என் வீட்டுக்கு மருமகளா வாயேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையனுக்கும் பிடிக்கும். நீ என்ன சொல்ற? ஆன்ட்டி, இதெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. அப்பா கிட்ட வந்து பேசுங்க. அதுக்கு இல்ல, உனக்கு என் பையனை பிடிச்சிட்டா, அப்படியே என் பையனுக்கும் உன்னை பிடிச்சிட்டா, அடுத்த நாளே நான் பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வருவோம். அதெல்லாம் நடக்கணும்னா நீ ஒண்ணு செய்யணுமே. என்ன செய்யணும் ஆன்ட்டி? சொல்லுங்க.
நர்மதா ஆர்வத்தோடு கேட்க, வள்ளி தன்னிடம் இருந்த ஒரு போட்டோவை எடுத்து அவளிடம் கொடுத்தார். இது என்ன ஆன்ட்டி? பிரிச்சு பாரு. வள்ளி சிரித்தபடி கூற, அவளும் பிரித்து பார்த்தாள். அதில் விபீஷணன் தான் நார்மல் உடையில் சிரித்தபடி நின்றிருந்தான். போட்டோவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். நர்மதா, இவன் தான் என் பையன். அழகந்தான், ஆனா கோபம் அதிகமா வரும். அவனுக்கும் உன்னை பிடிச்சிடுச்சுன்னா நாளைக்கே நீ என் வீட்டு மருமக தான். ஆன்ட்டி, இப்ப நான் என்ன செய்யணும்? என் பையன் இப்ப வெளியூர் போயிருக்கான். எப்ப வருவான்னு கூட தெரியல. நீ அங்க போயிடு, அவன் மனச கவர்ந்துடு. ஆன்ட்டி, நிஜமாவே நீங்க தான் இவரோட அம்மாவா? ஏன் உனக்கு சந்தேகமா? ஆமா, நீங்களே போட்டோ கொடுத்து ஐடியாவும் தரீங்களே, அதான் கேட்டேன். நான் அப்படிதான். என் பையனுக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்ல, அதுக்குதான் இது. சரி சொல்லு, நீ எப்போ ஊருக்கு போக போற? நாளைக்கே ஊருக்கு போறேன். இப்ப நான் வீட்டுக்கு போறேன். பாய் ஆன்ட்டி. நர்மதா நினைத்த அனைத்து காரியமும் நிறைவேறிய சந்தோஷத்தில் எழுந்து சென்று விட்டாள். வள்ளி ஏதோ பெரிய ராணுவ காரியத்தை சாதித்தது போல் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. பாவம், வெறும் ப்ராடக்ட் கவரை பார்த்து நன்றாக இருக்கும் என்று ஏமாந்து விட்டாள். ஊர் உலகத்துல இந்த மாதிரி அம்மா இருந்திருந்தா இங்க சிங்கிள்ஸ் இருந்திருக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே அவன் நகத்தில் அவளிடம் அடி வாங்கி கொண்டிருக்கிறான். இதில் இவள் வேறு போய் என்ன பண்ண போகிறாளோ தெரியவில்லை. அத்தியாயம் 23. மருத்துவமனையில் தருண் அவளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். பெண் அவள் மெல்ல கண் திறந்து பார்க்க, இங்கே இருந்த தருணை பார்த்தவள் மெல்ல எழுந்தமர்ந்தாள். உடம்பே அடித்து போட்ட வலி கையை அழுத்தியபடி, ஆமாம் மித்ரா இப்ப எங்கன்னா? அவள் அண்ணா என்று அழைத்தவுடனே இதழில் சின்ன புன்னகை சிந்தியவன், எல்லாம் நார்மல் தான் பாப்பா, நீ முதல்ல டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இரு. ஆமா, நான் எத்தனை நாளா ஹாஸ்பிட்டல் இருக்கேன்? 2 நாளா? 2 நாளாவா? ஏன் இப்படி ஷாக் ஆகுற? அதான் சொன்னேன்ல, எல்லாம் நார்மல்னு. எல்லாம் நார்மல்னா? எல்லாம் நார்மல்னா மித்ரா வெளியே வந்துட்டா. அப்புறம் உன் கன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருந்த கேஸ் எடுத்தாச்சு. உன் ஹோட்டல் கூட இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்தது? எல்லாம் என் நண்பன் தான் பண்ணான். உனக்கு தெரியாதுல்ல சிவி விபீஷணன் பத்தி. என்னை இந்த நிலைமையில வச்சுட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு என்கிட்ட நல்ல பேர் வாங்கி தர பாக்குறீங்களா? நான் சொல்லி அவனோட நல்ல குணம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. சரி, என்ன பத்தி சொல்லுங்க. முன்ன விட என் மனநிலை எப்படி இருக்கு? இன்னும் ஏதாவது மாத்திரை அதிகமா எடுத்துக்கணுமாண்ணா? இல்ல, இனி நீ மாத்திரை எடுக்க கூடாது. அப்படியா? ஆமா, இனி நான் சொல்றத மட்டும் செய், அதுவே போதும். அப்போ என்னுடைய தீராத நோய்க்கு நீங்க மருந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்படிதானேண்ணா? மலர் பாப்பா, இங்க தீராத நோயின்னு எதுவுமே இல்ல. சோ முதல்ல நீ மனசளவுல கொஞ்சம் தைரியமா இரு. ஏண்டா, இவளோட தைரியத்துக்கு நீ கிளாஸ் எடுக்கிறியா? வருண் உள்ளே வந்தான். வாடா, எப்ப வந்த? இப்பதான். என்ன நீ மட்டும் வந்திருக்க? ஆமா, சிவிக்கு தான் உடம்பு சரியில்லையே. என்னாச்சுடா? சின்ன ஃபீவர், அவ்வளவுதான். மித்ரா எங்கண்ணா? அவ அவளோட அண்ணாவ பாத்துக்கிறா. எனக்கு தெரியாம அவளுக்கு எங்க இருந்து அண்ணா வந்தாங்க? மலர் பாப்பா, இப்ப எப்படி நீ என் தங்கச்சி? நான் உன் கூடவே இருந்து பாத்துக்கிறேனோ அதே மாதிரி மித்ரா சிவிய பாத்துக்கிறா. அவ்வளவுதான். தருண் தோள்களை உயர்த்தி கூற, ரொம்ப நன்றி. எதுக்கு? நீங்க என்ன பாத்துக்கிட்டதுக்கு. எதுக்கு இந்த நன்றி? இதே உன் கூட பிறந்த அண்ணாவா இருந்தா உன்னை தனியா விட்டு போக மாட்டேன்ல. அதே மாதிரிதான் நானும். நீ எங்க பாப்பாமா என்றான் வருண். இந்த பாச வார்த்தையெல்லாம் உங்க ஃப்ரெண்டு என் பின்னாடி சுத்துறதுனால தானே? அப்படி நினைச்சா அது உன் தப்பு. எங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு கிடைச்சதே பெரிய விஷயம். அந்த ஆசையை நிறைவேத்தி இருக்க. உனக்கு இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமா? ஏன் உங்க அம்மா வீட்ல சமைக்க மாட்டாங்களா? அவங்க இருந்தா தானே சமைக்க என்று வருண் கூற, என்ன சொல்றீங்க? அவள் அதிர்ச்சியில் கேட்டாள். ஏன் இவ்ளோ அதிர்ச்சி ஆகுற? அவங்க நாங்க படிக்கும் போதே இறந்துட்டாங்க. உங்க அப்பா? அவரும் தான். எப்படி இருந்தாங்க? நீ என்ன எங்க வீட்டு கதையை கேட்க இவ்ளோ ஆர்வமா இருக்க என்று வருண் கேட்டான். டேய் தடிமாடு, வாய மூடு. தருண் அவனை அடித்து விட்டு, அவரும் தான். 2 பேரும் ஒரே விபத்துல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சொந்தம்னு யாரும் இல்ல. உங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? இருக்காங்க. என் அம்மா கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி. ஆனா அவங்க அப்பவே ஓடி போய் காதல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதால அவங்களையும் எங்க 2 பேருக்கும் தெரியாது. தருண் சோகமாக கூறினான். அண்ணா, ஏன் சோகமா சொல்றீங்க? சோகம் இருக்காதா பின்ன? இப்ப நாங்க எப்படி தனியா கஷ்டப்பட்டிருக்கிறோமோ அதே மாதிரிதானே என் சித்தியும் தனியா இருப்பாங்க. அவங்கள தவிர வேற யாரும் எங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க இல்ல. அண்ணா, ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு குட்டி தங்கச்சி நான் இருக்கேன். அவளோட பேர் என்ன தெரியுமா? ஓ, தெரியுமே. கவிப்பிரிய பாவை மலர். இருவரும் ஒரு சேர கூறினர். மூவர் முகத்திலும் சந்தோஷம் இருந்தது. அப்புறம் என்ன, நாம வீட்டுக்கு போலாமா? வருண் கூற, போகலாம்.
என்றான் தருண். மலரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றனர். ஏர்போர்ட்டில் கண்ணில் கூலர், தலைமுடி விரித்துவிட்டு முட்டி வரைதான் உடை அணிந்திருந்தாள் நர்மதா. அவள் வள்ளியிடம் போட்ட நாடகமே வேறு. இங்கே நர்மதா அவளுடைய சுயரூபத்தில் வந்து நின்றாள். அவளுக்காக காத்திருந்த ஒருவன் அவளை அழைத்து கொண்டு சென்றான். நர்மதா கோவிலில் வள்ளி கூறியதை தன் தந்தையிடம் கூற, இதற்குதானே இத்தனை நாட்கள் நடித்தாய் என்று அவரே பெண்ணை அனுப்பிவிட்டார். அவள் அந்த ஊருக்கு புதியதாக வருகிறாள் என்றால் இல்லை, இதற்கு முன் வந்திருக்கிறாள். அவளை சிவி தங்கியிருக்கும் வீட்டிற்கு முன் காரை நிறுத்தினான். அவள் கேட் வாட்ச்மேனிடம் அவனை பற்றி கேட்டாள். கதவை திறங்க. மேடம் எதுக்கு? உங்க சார பாக்கதான். கதவை திறங்க. அவர் இங்க இல்ல மேடம். வேற எங்க இருக்காரு? அதெல்லாம் தெரியாது மேடம். ஆனா சார் இந்த வீட்ல இல்ல. இந்த வீட்ல இல்லையா? ஆன்ட்டி இங்கதானே இருப்பாருன்னு சொன்னாங்க. மேடம் பேசாம அவரோட ஆபீஸ் அட்ரஸ் தரேன், அங்க போய் பாருங்களேன். ஓகே தாங்க. நர்மதா அவரிடம் அட்ரஸ் வாங்கி கொண்டு சென்றாள். அத்தியாயம் 24. சிவி ஆபீஸில் விஜய் வேலை பார்த்து கொண்டிருந்தான். சிவி ஆபீஸ் வராமல் இருந்ததால் அவனே அனைத்தையும் பார்த்தான். அவன் அங்கே இல்லை என்றாலும் விஜய் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பான். மே கமின் சார்? எஸ், உள்ள வாங்க. சார், நம்ம பாஸ பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க. என்ன லேடியா? ஆமா சார். ஓகே, அவங்கள வர சொல்லுங்க என்று விஜய் கூற, அந்த சிலுக்கு உடை அணிந்து அவனிடம் அனுமதி கூட வாங்காமல் உள்ளே வந்தாள் நர்மதா. அங்கே இருந்த விஜயை பார்த்தவள் அப்படியே நின்றாள். ஏய், நீ எப்படி இங்க? நர்மதா கேட்க, அப்பொழுதுதான் விஜய் அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு முகம் சுளித்தான். உன்கிட்டதான் கேக்குறேன், நீ எப்படி இங்க இருக்க? அத நான் கேட்கணும். நீ எதுக்கு திரும்ப இங்க வந்த? எப்பவும் என் ஃப்ரெண்டு பின்னாடி சுத்தறதே உன் வேலையா? விஜய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என் பேரை கூட நீ சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன பல்ல உடைச்சு கையில கொடுத்துடுவேன். ஏய் ஸ்டூபிட், நீ முதல்ல எப்படி இங்க வந்த? சிவி எங்க? என் பாஸ் பேரை சொல்லி கூப்பிடாத. ஓ, இப்ப நீ இங்க வேலை செய்யறியா? இனி உன் வேலை இருக்காது. அவள் நக்கலாக கூற, அவனோ புருவம் சுருக்கி பார்த்தான். என்ன பாக்குற? உன் பாஸ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நான் தான். அவரை பார்த்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு வந்தா உன்னை பார்க்க வேண்டியதா போச்சு. ஆமா, எப்படி இருக்கா உன் ஃப்ரெண்டு? அவ உன்னை விட நல்லவ. சோ எப்படி இருப்பா? நல்லாதான் இருக்கா. அப்புறம் இன்னொன்னு சொன்னியே, என் பாஸ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அது நடக்காதே. அது நடக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? ஏன்னா அவர் வேற ஒரு பொண்ண விரும்புறாரே. அந்த பொண்ணே நான் தான். நர்மதா, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நீ கனவு மட்டும் நல்லா காண்ற. பேசாம இடத்த காலி பண்றியா? உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. முடிக்க வேண்டிய வேலை தலைக்கு மேல இருக்கு. விஜய், நீ இப்ப என்ன சொல்ற? அவள் கோபத்தோடு கேட்க, அவனோ தன் நாற்காலியில் கூலாக அமர்ந்தவன், அதான் சொல்லிட்டேன்ல, உன் காதுலயும் விழுந்தது. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. நீ எல்லாம் இப்படி ஆபீஸ் வந்து போறது தெரிஞ்சா என் பாஸ் உன் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவாரு. என்ன தவிர அவர் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் செஞ்சுக்க நான் விட மாட்டேன். இப்ப அவர் எங்க? உடனே அவரை நான் பாக்கணும். நர்மதா கோபத்தில் டேபிளை தட்ட, விஜய்க்கு அதற்கு மேல் பொறுமை இருக்கவில்லை. உடனே தன் செக்யூரிட்டியை அழைத்தவன் அவளை இழுத்து கொண்டு வெளியே விடும்படி கூறினான். நர்மதா கோபத்தோடு அங்கிருந்து வெளியே வந்தாள். அவளுக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியவில்லை. அதைவிட அவள் அடைய நினைத்த ஆடவன் வாழ்வில் இன்னொருத்தி இருக்கிறாள் என்பதை வேறு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மேம், இப்ப எங்க போகணும்? கார் ஓட்டுநர் கேட்க, அவளோ கோபத்தில் அவனை எரிக்கும் பார்வை பார்த்தவள் காரில் ஏறிக்கொண்டாள். வீட்டில் சிவி ட்ரிப்ஸ் ஏற படுக்கையில் இருந்தான். அவன் கழுத்தில் மலர் ஏற்படுத்திய காயத்தால் ஆடவனுக்கு காய்ச்சல் வந்து விட்டது. டாக்டர் வந்து ஊசி போட்டும் அவனுக்கு கேட்கவில்லை. அவன் அருகே மித்ரா பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள். மித்ரா, தன் தோழியின் குரல் கேட்க திரும்பி பார்த்தாள். அங்கே மலர்தான் நின்றிருந்தாள். அவளை அணைத்து கொண்டவள், மலர், இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்ல தானே? நான் இப்போ ஓகேதான். அதான் தருண் அண்ணா என் கூட இருந்து என்ன பாத்துக்கிட்டாரே, அப்புறம் என்ன? ஆனா நீ ஏண்டி அப்படி பண்ண? எனக்காக என் போலீஸ் கிட்ட போய் சொன்ன? மலர், இதெல்லாம் ஒரு கேள்வியா? நீ என் ஃப்ரெண்டு. உனக்கு ஒரு ஆபத்துன்னா அது எனக்கும் தானே. அந்த நேரத்துல நீ போக கூடாதுன்னு நினைச்சேன். அதுவும் உன்னை நான் தான் காப்பாத்தணும்னு தோணுச்சு. அதான் அப்படி பண்ண. இப்ப எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். நீ தான் பைத்திய மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. நான் போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன். அதான் நீ எனக்கு ஃப்ரெண்டா வந்திருக்க என்று மலர் அவளை அணைத்து கொண்டாள். போதும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாசம் எல்லாம், கொஞ்சம் இந்த அண்ணாவையும் பாருங்க என்று வருண் கூற, பாத்துட்டா போச்சு என்று மித்ரா கூறினாள். ஆனால் மலர் பார்வையெல்லாம் விபீஷ்ணன் மீதுதான் படிந்திருந்தது. அதனை கண்டு கொண்டாள் மித்ரா. மித்ரா, இவருக்கு கழுத்துல என்ன காயம்? அதுவா, அவரோட லவர் பண்ண வேலை. என்ன லவ்வரா? ஆமாண்டி,
அவர் காதலிச்ச பொண்ணு ஏன்டா என்ன தனியா விட்டுட்டு போனேன்னு அவர் சட்டைய பிடிச்சு கழுத்த நெரிக்க, அதுல அவளுடைய கூரிய நகம் கழுத்துல கிழிச்சு ரத்தம் வந்து என் அண்ணாக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. இதுக்கு நீ டைரக்டாவே சொல்லிருக்கலாம். மிகப்பெரிய அறிவாளின்னு நினைப்பு என்று தருண் கூற, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அறிவாளிதான். மித்ரா என்னாச்சு? என்னாலயா இந்த காயம் என்று மலர் கேட்க, ஆம் என்று தலையசைத்தாள். பெண் அவள் தலையில் அடித்துக் கொண்டாள். ஏய் மலர் என்னாச்சு? என்னோட இந்த ப்ராப்ளம் எப்பதான் தீருமோ? இதுக்குதான் யாரையும் என்கிட்ட விடுறது இல்ல. என்னாலதான் இப்படி என்று அவள் அழுக ஆரம்பித்தாள். மலர் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அழாதடி. வருண் புரியாமல் பார்த்தான். டே லூசு, என்ன திரு திருன்னு விழிக்கிற? இதுதான் மலரோட உண்மையான குணம். அவளோட மனசு ரொம்ப மென்மையானது. அதனாலதான் தன்னால ஒருத்தருக்கு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னு தாங்கிக்க முடியாம அழுக வருது. இவ்ளோ மென்மையான என் தங்கச்சி நீலாம்பரி ரேஞ்சுக்கு மாற என்ன காரணமா இருந்திருக்கும் என்று வருண் யோசிக்க, ரொம்ப யோசனை செய்யாத, மூளை குதிச்சு கீழே விழுந்துட போகுது. தருண் தலையில் அடித்தான். ஓகே, இனி ஒன்னாதானே இருக்க போறோம், தெரிஞ்சுக்கிறோம். அத்தியாயம் 25. இரவு நேரம் மழை லேசாக தூறிக் கொண்டிருந்தது. தருண் வருண் இருவரும் அவள் வீட்டு தோட்டத்தில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் அருகே கையில் டீயோடு மலர் வந்தாள். அண்ணா இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல டீயா? மழை வருதுல்ல, இந்த நேரத்துல டீ குடிச்சா சூப்பரா இருக்கும். சரி, நீ சொல்றத கேட்காமலா? இருவரும் டீ எடுத்துக்கொண்டனர். பாப்பா இந்த வீடு நீ கட்டினதா? நான் இல்ல, கொத்தனார் கட்டினாரு. ஓ, நீ அப்படி வரியா? ஆமா, சாரி அண்ணா, சும்மா சொல்லி பார்த்தேன். பரவாயில்ல விடு, நீ தானே கிண்டல் பண்ற. ஆமா, மித்ரா எங்க? இப்போ ஆபீஸ் போன நம்ம விஜய் எங்க? மித்ரா அவங்க அண்ணா அறையில இருக்கா. விஜய் போன் பண்ணா வந்துட்டு இருக்கறதா சொன்னான். அவன் என்ன பண்றா சிவி ரூம்ல? அவன் தான் நல்லா தூங்கிட்டு இருப்பானே. தூங்கிட்டு இருக்கிறவரை தான் பாத்துட்டு இருக்கா. அப்புறம் பாப்பா, நாளைக்கு என்ன பண்ண போற? நாளைக்கு என்ன, புது ஹோட்டல் கொஞ்சம் வேலை இருக்கு, அத பாக்கணும். அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு ஊர் திருவிழா முடிஞ்ச பிறகு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஆமா, நீங்க எப்ப போறீங்க? நீ போகும்போதுதான். முதல்ல ஏன் இங்க வந்தீங்க? உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, என் நண்பன் உனக்காக வந்தான். அவனுக்காக நாங்க வந்தோம். அண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன பாப்பா சொல்லு. நான் வேண்டாமே உங்க ஃப்ரெண்டுக்கு. ஏன்? இருவரும் அவளை பார்க்க, நான் வேண்டாம். என்ன கல்யாணம் செஞ்சா ஏற்கனவே ரிஸ்க்ல இருக்கிற அவரோட வாழ்க்கை என்னால இன்னும் மோசமாகிடும். சோ அவரோட உடம்பு சரியான உடனே அழைச்சிட்டு போயிடுங்க. அவன் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கல்ல, அத நீயே சொல்லுமா. நான் சொன்னா கேப்பாரா? யாருக்கு தெரியும், கேட்க வாய்ப்பு இருக்குதான். இப்ப சரி, நானே சொல்றேன். இவர்கள் பேசிக் கொண்டிருக்க மித்ரா வந்தாள். மித்ரா, என்ன முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க என்று வருண் கேட்க, வேற என்ன பண்றதுன்னா, என் அண்ணாக்கு உடம்பு கொஞ்சம் கூட சரியாகவே இல்ல. இன்னும் உடம்பு நெருப்பா சுடுது. அதெல்லாம் சரியாகிடும். நைட்டு ஒரு ஊசி போட்டு நல்லா தூங்குனா போதும் என்று தருண் கூற, வீட்டின் உள்ளே விஜய் கார் வந்து நின்றது. கீழே இறங்கியவன் நடையே கூறியது ஏதோ பிரச்சனை என்று. என்னடி இவன் கோபமா வரான்? அதான் நானும் யோசிக்கிறேன். என் ஆளு அவ்ளோ சீக்கிரம் கோபப்பட மாட்டானே. அவனை யார் கோபப்படுத்தினது? மித்ரா யோசிக்க, நேராக வந்து வருண் அருகே அமர்ந்து கொண்டான். விஜய் என்னாச்சு? ஏன் கோபமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா என்று வருண் கேட்க, பிரச்சனைதான். என்ன பிரச்சனை? அந்த நர்மதா தான் பிரச்சனை. வருண் தருண் இருவரும் ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தனர். மலர் முகம் சோகமாக மாறிவிட மித்ரா முகத்தில் கோபம் வந்தது. அவளை எங்கடா பாத்த? ஆபீஸ்ல. ஏய் ஸ்டாப், நீங்க ரெண்டு பேரும் யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? தருண் கேட்க, அவ என் தங்கச்சி. மலர் சோகமாக கூற, என்ன தங்கச்சியா? இருவரும் ஒரே ரியாக்ஷன் கொடுத்தனர். ஆமா, என் அப்பாவோட 2வது மனைவிக்கு பிறந்தவ நர்மதா. அவங்க அம்மா பேரு விசித்ரா. என் அப்பா பேர் குணாலன் என்று தருண் கூறினான். அப்ப உங்களுக்கு தெரியும் என் அப்பாவ? உன் அப்பாவ மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் சரி, உன் தங்கச்சி ஏன் எங்க ஆபீஸ் வரணும்? வருண் கேட்க, அதான் எங்களுக்கே டவுட்டு. டேய் விஜய், ஒழுங்கா சொல்லுடா. சொல்றேன். நர்மதா நம்ம பாச தேடி வந்தா. அவனை ஏன் தேடி வந்தா? அவதான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறாளாம், அதான் வந்தாளாம். இது என்னடா நமக்கு தெரியாத புது கதை என்று தருண் வருண் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மலர் முகம்தான் மாறிவிட்டது. அதற்கு மேல் அங்கே இருக்க பிடிக்கவில்லை. தன் கையில் இருந்த கப்பை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டாள். டே வெண்ண, அவ இருக்கும்போதுதான் இப்படி சொல்வியா? நான் ஏதோ வந்த கோபத்துல தெரியாம சொல்லிட்டேன். அதுக்கு கட்டிக்க போறவன்ற மரியாதை இல்லாம பேசுற? அதெல்லாம் அப்புறமா கொடுப்பாங்க. நர்மதாவை எப்படி உங்களுக்கு தெரியும்?
மித்ரா, நாங்களே மிகப்பெரிய ஷாக்ல இருக்கோம். நீ வேற. இப்ப எது உண்மை? என் ஃப்ரெண்டு அவர் லவ் பண்றாரா? இல்ல அவளையா? எம்மா, என் ஃப்ரெண்டு இப்பதான் ஒரு பொண்ண முழுசா சைட் அடிக்கிறத பாக்குறேன். இதுல இன்னொன்னு வேற. அவன் ஏகபத்தினி விரதன். என் பாப்பாவ தவிர வேற ஒரு பொண்ண கனவுல கூட நினைக்க மாட்டான் என்று தருண் கூறினான். அப்படி இருந்தா நல்லதுதான். மலர் அப்பா நல்லாதான் இருந்தாரு. ஆனா என்னன்னு தெரியல. திடீர்னு எங்க அம்மாவ கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டே வெளியே தள்ளிட்டாரு. அவர் எப்பயாச்சும் திரும்பி வருவாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் வரவே இல்ல. மலர் பிறந்து 3 மாச குழந்தை. அவள கையில வச்சுட்டு எங்க அம்மா அவர பாக்க போனாங்க. அப்பதான் தெரிஞ்சது அவரு 2வது கல்யாணம் செஞ்சுக்கிட்டது. அவங்க எவ்வளவோ பேசி போராடுனாங்க. ஆனா எதுவுமே அவரோட மனச கரைக்கல. கடைசில குழந்தை பாசமாச்சும் அவர தன்னோட சேர்த்துடும்னு நினைச்சாங்க. அதுவும் வேலைக்காகல. கடைசில அவங்களோட நடத்தையில சந்தேகப்பட்டு அவங்கள வார்த்தையால காயப்படுத்தி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கிட்டு பணத்தை முகத்துல தூக்கி எறிஞ்சு வெளியே தள்ளிட்டாரு. சித்ராமா அவர் முன்னாடி நல்ல நிலைக்கு வரணும்னு ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சு இந்த ஊர்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டாங்க. இப்ப மலர் ரொம்ப அழுதா. ஆறுதல் சொல்ல கூட அவங்க அப்பா வரல. இதுக்கே அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. அதெல்லாம் பார்த்துதான் அவளுக்கு கல்யாணத்து மேல விருப்பம் இல்ல. இதுல இந்த நர்மதா வேற. எப்பவும் அவளுக்கு இவள பார்த்தா பொறாம தான் வரும். ஆனா இப்ப எதுக்கு அண்ணாவ தேடி வந்தா? நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன். நீங்க எல்லாம் ஏன் அமைதியா இருக்கீங்க? மித்ரா மூவரையும் பார்க்க அவர்களின் முகம் சோகமாகி விட்டது. விஜய் அவளுடைய துன்பத்தை பார்த்தவன். ஆனால் வருண் தருண் இருவரும் அவள் கூறியதை நினைத்து கண் கலங்கி உள்ளே சென்று விட்டனர். அத்தியாயம் 26. ஏற்கனவே ஏற்பட்ட வலிகள் 1000 இருக்கிறது. இதில் மீண்டும் காதலை பற்றி யோசிக்க நேரம் இல்லை. அதற்கான குழந்தை மனமும் என்னுள் இல்லை. குழந்தையாக மாறும் என் மன்னவனும் இங்கே இல்லை. தன் டைரியை பிரித்து பார்க்க முதல் பக்கத்தில் அவள் எழுதியிருந்த வார்த்தையை படித்தாள். அவள் நினைவு பின்னோக்கி சென்றது. ஒவ்வொரு இடத்திலும் தந்தையின் அரவணைப்பு இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள். ஒரு சிலர் ஆண்கள் இல்லாத வீடு என்று அவளை தகாத வார்த்தை கூறி மனதளவில் போட்டு வாட்டியிருப்பர். அதெல்லாம் அவள் நினைவில் வந்து சென்றது. சித்ரா இறந்த பிறகு கூட குணாலன் ஒரு நாள் கூட அவளை வந்து பார்த்தோ இல்லை பேசியதோ கிடையாது. யாருடைய அரவணைப்பும் இல்லாத அவளுக்கு அரிதாக கிடைத்தது என்னமோ ராஜேஷ் காதல்தான். அவனும் பணம் மட்டும்தான் தன் நோக்கம் என்று கூற அன்று உடைந்து போனவள் இன்று சிவி அன்பில் துளிர்த்த சின்ன காதல் விதை இன்று விஜய் சொன்னதில் அப்படியே நின்று விட்டது. அவள் மனம் மீண்டும் ஒருவனை நம்பி ஏமாற தயாராக இல்லை. தன் அறையிலிருந்து வெளியே பார்க்க மழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருந்தது. இடியோடு சேர்த்து மழை பொழிய யாரோ ஒருவர் கத்தும் சத்தம்தான் கேட்டது. பெண் அவள் அருகே இருந்த அறைக்கு வர சிவிதான் காதை மூடிக்கொண்டு படுக்கையில் அமர்ந்திருந்தான். ஒவ்வொரு முறை இடி இடிக்க அவனுக்கு பயம்தான் அதிகரித்தது. விபி என்னாச்சு என்றவள் அவன் அருகே வந்தாள். விபி என்னாச்சு? அவன் கையை பிடிக்க அவன் அவள் கையை இறுக பிடித்து கொண்டான். தருண் அருகே இருந்த வருணை எழுப்பினான். டேய் வருண், எழுந்திரிடா. என்னடா? டேய் லூசு, இடி இடிக்குது. சிவி பயப்படும், வாடா போலாம். ஐயோ, இந்த இடி யார கேட்டு இடிக்குது? சிவி வேற பாவம், வாடா. இருவரும் அவன் அறைக்கு வர அங்கே மலர் அமர்ந்திருப்பதை பார்த்து அப்படியே சென்று விட்டனர். டேய் வருண், நம்ம பாப்பா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காடா. ஆமா, அவ சில விஷயத்துல என்ன மாதிரியே இருக்காடா. அப்படியா? ஆமாண்டா, நீ சாப்பிடும்போது பாக்குறியா? என்ன மாதிரியே வலது கைய தரையில வச்சுட்டு சாப்பிடுறா. அப்படியா? ஆமாண்டா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, நான் அவங்க தங்கச்சி மாதிரியே சாப்பிடுறேன்னு. அதே மாதிரிதான் மலரும் இருக்கா. ஒருவேளை இவ நம்ம சித்தி பொண்ணா இருப்பாளோ? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அவ நம்ம சிவிக்கு மனைவி. அப்ப நமக்கு பாப்பா. இதை யாராலும் மாத்த முடியாதுடா. வா போய் தூங்குவோம். அதுவும் சரிதான், வா. இருவரும் தூங்க சென்று விட்டனர். மலர் அவனையேதான் பார்த்து கொண்டிருந்தாள். அவனோ பெண்ணவள் கையை இறுக பற்றி அவள் மடியில் படுத்திருந்தான். மழையில் ஏற்கனவே உடல் கொதிக்க இப்பொழுது அந்த காற்றோடு சேர்த்து அவன் உடல் நடுக்கம் கொண்டது. அவனுக்கு போர்வை போர்த்தி விட்டவள் அவன் கை கால்களை சூடு பறக்க தேய்த்து விட்டாள். சுடு தண்ணீர் வைத்து துணியை நினைத்து அவன் நெற்றியில் துணியை போட்டாள். அவனோ காய்ச்சலில் வாய்க்குள்ளே முணுமுணுத்தான். ஏதோ பெயரை புலம்ப பெண்ணவள் மனதில் யாராக இருக்கும் என்று காதை அவன் அருகே கொண்டு செல்ல அவன் இதழ் ஆ என்ற எழுத்து மட்டும்தான் அவள் காதில் விழுந்தது. ஏமாற்றத்தோடு அவள் நகர பெண்ணவள் கையை இறுக பிடித்து கொண்டான். மலர் அவன் தலை கோதியபடி அமர்ந்திருந்தாள். அவனோ நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவளுக்குதான் அந்த இரவு சிவராத்திரி போல் ஆகிவிட்டது.
முதல் முறை ஒரு ஆடவனின் கரம் பற்றி தலை கோதியபடி அமர்ந்திருந்தாள். அவளுக்கே அவள் நிலை என்ன என்று புரியவில்லை. அவள் வாழ்வில் இழந்தது ஒன்றா இரண்டா? அனைத்தையும் இழந்து விட்டாள். அவளுக்கென்று கடைசியாக இருப்பது அவள் கனவு மட்டும்தான். நான் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டேன் என்று 1000 கரங்களை நீட்டி சூரியன் வர, மலர் முகத்தில் மெல்லிய கீற்றாய் படர, பெண்ணவள் கண் விழிக்க, இன்னும் சிவி தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். அவன் கையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவள் அவன் காய்ச்சல் குறைந்திருக்கிறதா என்று பார்த்துவிட்டு போர்வையை போர்த்திவிட்டு அவள் அறைக்கு சென்று விட்டாள். வருண் தருண் இருவரும் அறையிலிருந்து வந்தவர்கள் தன் நண்பனை பார்க்க வந்தனர். விபீஷணன் அப்பொழுதுதான் எழுந்தமர்ந்திருந்தான். சிவி, வாங்கடா. மச்சான், எப்படி இருக்க? நைட்டு ஒரே ரொமான்ஸ் தான் போல. வருண் கேட்க, என்ன ரொமான்ஸா? ஆமா, என் பாப்பா நைட் வந்து உன்னை கவனிச்சுக்கிட்டா இல்ல? யாரு, கவியா? டேய், உனக்கு அப்படியே எதுவும் தெரியாது? நிஜமா தெரியாதுடா. டேய், நேத்து இடி இடிச்சுது. உனக்குதான் இடினாலே பயமே. நாங்க வந்தோம், ஆனா அதுக்குள்ள பாப்பா வந்து உன்னை பாத்துக்கிட்டாடா. அப்போ உன் தங்கச்சிக்கு என் மேல காதல் வந்துடுச்சு, அப்படிதானே? அவளுக்கு உன் மேல காதல் வர நேரத்துலதான் பிரச்சனை ஏர்போர்ட் வழியா பறந்து வந்திருக்கே என்று வருண் கூற, டேய், ஒரு 2 நாள் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுக்குள்ள என்ன பிரச்சனைடா வந்தது? யார் அனுப்பி வச்சது? வேற யாரு, அம்மாதான். அம்மாவா? ஆமாண்டா, அம்மா உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து பார்சல் பண்ணி உன் அட்ரஸ் கொடுத்து அனுப்பியிருக்காங்கடா. இதையே நேத்து நைட்டு அப்பா சொல்லிதான் தெரியும். என் காதலுக்கு எதிரி வேற எங்கேயும் இல்ல, என்ன சுத்தியதான் இருக்காங்க. ஆமாண்டா, இதுல இன்னொரு விஷயம் சொல்லட்டா? என்ன, சொல்லுடா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, என் பாப்பாவோட தங்கச்சிடா. அதாவது குணாலன் சாரோட 2வது பொண்ணு. டேய், ஆக மொத்தத்துல நாம இனிதான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் போல. ஆமா ஆமா, இருவரும் கோரஸாக கூற, டேய், இப்ப கவி எங்க? இந்நேரம் என் பாப்பா கோவில் போயிருப்பா. இப்ப அதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வரேன். சிவி சென்று விட்டான். மித்ரா விஜய் இருவரும் தோட்டத்தில் இருக்க மூவரும் கீழே வந்தனர். அவர்கள் முன் இதுவரை பார்த்திராத புதுமுகம். விபீஷ்ணன் முன் வந்தவள் அவனை கட்டி அணைத்து கொண்டாள். மலர் கையிலிருந்த பூக்கூடை கீழே விழுந்தது. அத்தியாயம் 27. அப்ப அதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வரேன். சிவி சென்று விட்டான். மித்ரா விஜய் இருவரும் தோட்டத்தில் இருக்க மூவரும் கீழே வந்தனர். அவர்கள் முன் இதுவரை பார்த்திராத புதுமுகம். விபீஷ்ணன் முன் வந்தவள் அவனை கட்டி அணைத்து கொண்டாள். மலர் கையிலிருந்த பூக்கூடை கீழே விழுந்தது. அவள் பின்னே விஜய் மித்ரா இருவரும் நின்றிருந்தனர். சிவி தன்னை அணைத்திருந்தவளை இழுத்து தள்ளிவிட்டான். ஏய், யார் நீ என்று வருண் கேட்க, நான் இவரை கல்யாணம் பண்ண போற பொண்ணு. சிவி ஏதோ பேச வர அவனை தடுத்த வருண், இங்க பாருங்க, முதல்ல நீங்க வெளியே போங்க, அப்புறம் பேசலாம். தருண் நிலைமை கருதி அமைதியாக பேச, நீ யார் என்ன தடுத்து நிறுத்த? அவள் வார்த்தை வெளியே வரவில்லை. அதற்குள் சிவி அவள் கன்னத்தில் ஓங்கி அடித்திருந்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணு முன்னாடி என் ஃப்ரெண்டை எதிர்த்து பேசியிருப்ப? முதல்ல என்ன தொட்டதே தப்பு, இதெல்லாம் அவனை எதிர்த்து பேசுற? சிவி, நீங்க என்ன அடிக்கலாம், உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இவங்க யாரும் என்னை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. ஏய் சி, முதல்ல வெளியே போ, உரிமை கொண்டாட வந்துட்டா. மித்ரா கடுப்பாகி கூற, மித்ரா அமைதியா இரு என்றான் சிவி. ஆனா இவ மட்டும் பேசிட்டே போறா. நான் பேசிக்கிறேன். சிவி படிக்கட்டிலிருந்து கீழே வந்தவன் அங்கே நின்றிருந்த மலர் அருகே சென்று பெண்ணவளை தன்னோடு ஒட்டி நிற்க வைத்தவன், இதோ இவளுக்குதான் என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ கேள்வி கேட்க, அவ்வளவு ஏன் என்னையும் கேள்வி கேட்கிற ஒரே உரிமை என் கவிக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த விபீஷ்ணன் மனைவி இவதான், அந்த இடத்துக்கு வேற யாரும் வர முடியாது. இப்ப தெளிவா புரியுதா? நீ வெளியே கிளம்பலாம். சிவி, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. ஏ லூசு, அதான் என் அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு இல்ல, ஒழுங்கா வெளியே போடி. அதை விட்டு சும்மா தேவையில்லாதது பேசிட்டு இருக்க என்று மித்ரா கூற, நீ பேசாதடி. ஏய் பிரியா, எப்பவும் நீங்க எல்லாம் அடுத்தவங்க பொருளை அடையணும்னு தான் உறுதி எடுத்திருக்கீங்களா? அத நாங்க உன்னை பார்த்து கேட்கணும் என்று மித்ரா கூற, அந்த கேடு கெட்ட புத்தி எனக்கு இல்ல. இவரை முதல்ல நான் தான் லவ் பண்ண, ஆனா நீ அவரை மயக்கிட்டல, அதுவும் உன் பணத்தால. அவளை அடிக்கவே வந்து விட்டான் தருண். ஆனால் மலர்தான் அவனை தடுத்து விட்டாள். பாப்பா விடு, எனக்கு வர கோபத்துக்கு அவளை அப்படியே அடிக்கலாம் போல இருக்கு. அண்ணா விடு. ஏய் நர்மதா, இது ஏன் வீடு, இங்க நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. மரியாதையா வெளியே போயிடு. நான் இப்ப போறேன், ஆனா எப்பவும் உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன்டி. அவள் அருகே இருந்த விபீஷ்ணனை பார்த்தவள், நீங்க எனக்கு மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனோ எங்கோ முகத்தை திருப்பிக் கொள்ள, சீப்ப. அவள் தலையில் அடித்து அனுப்பி வைத்தாள் மித்ரா. கவி. அவளோ அவனை முறைத்து விட்டு அறைக்கு சென்றாள். மச்சா, உன் தங்கச்சி இப்ப எதுக்கு என்ன முறைச்சிட்டு போறா?
ஆ, நேத்து என் தங்கச்சி பிடிச்ச கைய இன்னொருத்தி வந்து பிடிச்சிட்டு போனா அவளுக்கு கோபம் வரும்தான். அதனால அவளை போய் சமாதானம் செய்டா. எங்க செய்யறது, அவளுக்கு தான் மூக்கு மேல கோபம் வருதே. என் தங்கச்சி இல்ல அப்படிதான் இருப்பா என்றான் தருண். அடே சிவி, எங்க கிட்ட பேசாத. ஒழுங்கா என் தங்கச்சிய சமாதானம் செய். அப்புறம் எங்க கிட்ட வந்து பேசு. போடா என்று வருண் கூறினான். போறேன். சிவி அவள் அறைக்கதவின் அருகே நின்று கவி என கதவை தட்டினான். அவளோ அவனை பார்த்துவிட்டு, என்ன விஷயம்? உன்கிட்ட பேசணும் கவி. என்ன பேசணும்? எதுவா இருந்தாலும் அங்கேயே நின்னுட்டு பேசணும். ஏன், நான் உள்ள வரக்கூடாதா? வரக்கூடாது. அதான் ஏன்? உங்களுக்கு தெரியாதா? என் அறையில இன்னொருத்தர் உள்ள வரத நான் விரும்ப மாட்டேன். நான் யாரோவா கவி? ஆமா. ஏன் இப்படி பேசுற? அந்த பொண்ணு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. யாரோ பண்ண செயலுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவ வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது நல்லா நின்னுட்டு தானே இருந்தீங்க. அது நீங்களா இல்ல வேற யாரா? அத நான் எதிர்பார்க்கல கவி. நான் எதுவும் சொல்லல. உங்களுடைய இஷ்டம். நீங்க யார வேணும்னாலும் லவ் பண்ணலாம். ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கவி, என் மனசுல நீதானே இருக்க. இந்த பணம் இருக்கிற வரைக்கும் உங்க மனசுல இருப்பேன். இதெல்லாம் போயிடுச்சுன்னா நானும் உங்க மனசுல இருந்து போயிடுவேன். ஏற்கனவே இந்த ஆண்கள் சமூகத்தை நம்பி ஏமாந்தது போதும். இனி யாரையும் நம்பி ஏமாற நான் தயாரா இல்ல. கவி, எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லையே. எல்லாரும் அப்படி இல்ல. ஆனா உங்களை எப்படி நம்புறது? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கண்ல உனக்கான காதல் தெரியலையா? அந்த காதல் ஒரு சில நேரம் பொய்யாதான் இருக்கும். அதெல்லாம் எப்படி கண்ல தெரியும்? மலர் அவன் அருகே வந்து கூற, அவள் கையை பிடித்தவன், கவி, என் காதல் உண்மை. அதை எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? நீ என் மனசை எப்ப புரிஞ்சுக்குவ? அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. அவளை பார்த்தான். மலர் அவனை ஆழ நோக்கியவள், நாம மேரேஜ் பண்ணிக்கலாம். அதாவது கான்ட்ராக்ட் மேரேஜ். இதுக்கு ஓகேன்னா பேசலாம். அவனையே பார்த்தாள் அவனுடைய கவிப்பிரியா. அத்தியாயம் 28. நாம மேரேஜ் பண்ணிக்கலாம். அதாவது கான்ட்ராக்ட் மேரேஜ். இதுக்கு ஓகேன்னா பேசலாம். அவனையே பார்த்தாள் அவனுடைய கவிப்பிரியா. உங்க மொழிய பார்த்தாலே தெரியுது. சோ நீங்க கிளம்புங்க. அவள் அவனை விட்டு நகர, சிவி அவளை தன் கைவளைவிற்குள் கொண்டு வந்தவன், உன் இஷ்டம்தான் எல்லாம், மேரேஜ் பண்ணிக்கலாம். அவள் கண்ணை பார்த்தவன் அவளுடைய கன்னத்தில் முத்தம் வைத்தான். அதை எதிர்பாராத அவள், என்ன பண்றீங்க? மேரேஜ் வரைக்கும் வந்தாச்சு, இனி என்ன? அதெல்லாம் நான் கொடுப்பேன். சரி பொண்டாட்டி, எப்போ எங்க மேரேஜ் சொல்லு. முதல்ல என்ன விடுங்க. நெளிந்தபடி கூற, சரி விடுறேன், ரொம்ப நெளியாதடி. இந்த டீ போடுற வேலையெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஓ, உனக்கு பிடிக்காதா? அப்பா அதத்தான் சொல்லுவன், டி டி டி. அவள் காதருகே கத்தினான். ஐயோ, கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருக்க நான் எதுக்குடி? ஐயோ என்று கத்தியவள் இதழை சிறைப்பிடித்திருந்தான் அவளுடைய வீப்பி. ஆடவனின் திடீர் முத்தத்தில் அவள் கால்கள் இரண்டும் நடுங்கியது. அவள் கையில் இருந்த கூரிய நகம் அவனின் கழுத்தில் கீறலை ஏற்படுத்தியது. வலியின் வீரியத்தில் ஆடவன் அவளிடமிருந்து இதழை பிரிக்க, பெண்ணவள் மயங்கி விழுந்தாள். கவி, கவி! கன்னத்தை தட்டினான். அப்பொழுதுதான் அவன் மண்டைக்கு தான் செய்த தவறு உரைத்தது. தருண், தருண் என்று அவனை அழைத்தபடியே அவளை படுக்கையில் படுக்க வைத்தான். என்னாச்சு சிவி? வருண், தருண் இருவரும் வந்து விட்டனர். அவன் இருவரிடமும் கூற, போடாங் லூசு, உன்கிட்ட முன்னாடியே சொன்னல. ச்ச! தருண் தன் தங்கை அருகே சென்றவன் அவளுடைய நிலையை பற்றி ஆராய ஆரம்பித்தான். சரி விடுடா சிவி. வருண் அவன் தோளில் கை வைக்க, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலடா. டே, இது உன் தப்பும் இல்ல, விடு. ஏதோ நடந்துருச்சு, இனி இப்படி நடக்காம பாத்துக்கோ, அவ்வளவுதான். ஆமா, எப்ப கல்யாணம்? வருண் அவன் தோள் மீது கை போட்டபடி கேட்க, அப்படியே இந்த பக்கம் ஒண்ணு விட்டா அமெரிக்கால போய் விழுவ. எப்படி பறந்தாடா? இல்ல, ஆவியா. நான் ஆவியா போனாலும் உன்னை விட மாட்டேன். சோ நம்ம அடுத்த வேலைய பாக்கலாம், வா. அடுத்த வேலை அந்த ராஜேஷ போட்டு தள்ளுறதுதான். ஆமா, அந்த கொரில்லா குரங்க எங்க வச்சிருக்கீங்க? அவன் நல்லாதான் இருக்கான், விஜய் பாதுகாப்புல. அப்ப சீக்கிரம் சோழிய முடிச்சிட்டு நான் கல்யாணத்துக்கு தயாராகணும், வா. வா போலாம். இருவரும் அவர்களின் அறைக்கு வந்தவர்கள் ரெடியாகி அவனை பார்க்க சென்றனர். இங்கே நர்மதா தன் வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் உடைத்துக் கொண்டிருந்தாள். அவள் செயலை கண்டு அனைவரும் பயந்து நடுங்கினர். தன் மகளை வழி அனுப்பி வைத்த குணாளன் அவளை பிரிந்திருக்க முடியாமல் அடுத்த பிளைட் பிடித்து வந்து விட்டார். அவர் உள்ளே நுழையும் போதே ஒரே சத்தம். வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் சிதறி இருந்தது. கோபத்தில் ஆத்திரத்தில் தன் மகள் கையை கிழித்து கொண்டு நடுவீட்டில் கத்திக் கொண்டிருப்பதை பார்த்த அவர் பதட்டத்தோடு அவள் அருகே வந்தார். கணவனை பின்தொடர்ந்து விசித்ரா வந்தாள். நர்மதா, நர்மதா, என்ன பண்ற பைத்தியக்காரி மாதிரி? அப்பா, என்ன தடுக்காதீங்க, நான் தோத்துட்டேன். அவகிட்ட தோத்துட்டேன். நர்மதா, என்ன பேசுற? எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல வா, நாம ஹாஸ்பிட்டல் போகலாம். பாரு, ரத்தம் வருது.
அப்பா என்ன விடுங்க. அதுவும் அவகிட்ட போய் தோத்துட்டேன். நான் ஆசைப்பட்ட அவன அவளோட வீட்ல வச்சிட்டு இருக்கா. அடியே எதுவா இருந்தாலும் சரி, முதல்ல ஹாஸ்பிடல் வா, ரத்தம் வருதுடி. விசித்ரா அவள் கையில் துணி வைத்து கட்டினார். நான் வரமாட்டேன், எனக்கு அவன் வேணும். டேய் சீக்கிரம் டாக்டர் வர சொல்லு. குணாளன் தன் உடன் வந்த டிரைவரிடம் கூற அவன் அங்கிருந்து ஓடினான். நர்மதா என்ன நடந்தது? அத முதல்ல சொல்லு. அப்பா, அந்த பிரியா அவளோட வீட்ல சிவி இருக்காரு. அங்க இருக்கிறது மட்டும் இல்லாம அவளதான் காதலிக்கிறேன், அவளதான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு சொல்றாரு. என்னால அத பாக்கவே முடியல. கேவலம் அவளுக்காக என்ன அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. அவ முன்னாடி அசிங்கப்பட்டு நின்ன. என்னால அத தாங்கிக்கவே முடியல. எனக்கு சிவி வேணும். நான் எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னேனோ அதே இடத்துல அவள சிவிய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும். அது நடக்கிற வரை என்னோட கோபம் குறையாது. நர்மதா, அதுக்காக உன்னை நீயே வருத்திக்கிற? உன் அப்பா நான் இருக்கேன். என்னால எதையும் செய்ய முடியும். அதே போல அந்த சிவி விபீஷ்ண சக்கரவர்த்தி உனக்குதான். அவனோட மனைவி நீதான். என் பொண்ணு நர்மதா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்பா, நீங்க சொல்றது நிஜம்தானே? நிஜம்தான். நீ அவனுக்குதான் மனைவி. நடக்காத விஷயத்த நடத்தி காட்டுறவன் தான் இந்த குணாளன். என் செல்ல பொண்ணு ஆசைப்பட்டு அத தர முடியலனா நான் இருக்கிறது பதில் இல்லாமலே இருக்கலாம். அதுக்கு நீங்க செத்தே போயிடலாம். திடீரென்று குரல் கேட்க அங்கே இருந்தவர்கள் வாசலை பார்த்தனர். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போயிடலாம். பாத்தியா மச்சான், என்ன ஒரு அப்பா மெட்டீரியல். இந்த மாதிரி அப்பா எல்லாம் தேவலோகத்துல தேடனா கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு நல்ல குணத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கறாரு. நல்ல அப்பா நல்ல பொண்ணு. தருண் தன் நண்பன் சிவி தோள் மீது கை வைத்தபடி கூறினான். டேய், இவருக்கு ஒரு பாராட்டு தரணும், எங்க கைத்தட்டு. வருண் கூற மூவரும் கை தட்டியபடி உள்ளே வந்தனர். அத்தியாயம் 29. டேய், இவருக்கு ஒரு பாராட்டு தரணும், எங்க கைத்தட்டு. வருண் கூற மூவரும் கைத்தட்டியபடி உள்ளே வந்தனர். அவர்களை கடுப்போடு பார்த்தாள் நர்மதா. குணாளன் ஏற்கனவே விபீஷ்ணனை பார்த்திருந்ததால் அவனை கண்டு கொண்டார். இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க பொண்ணுக்கு கல்யாணம், அத சொல்லிட்டு போகலாம்னு வந்தோம் என்று வருண் கூற குணாளன் தன் அருகே இருந்த மகளை பார்க்க, ஐயோ பாஸ், உங்க முதல் பொண்ணுக்கு, அதாவது கவிப்பிரிய பாவை மலர் என் தங்கச்சிக்கும் என் ஆருயிர் நண்பன், அதாவது உங்க நண்பர் விஜயேந்திர சக்கரவர்த்தி அவரோட ஒரே மகனான சிவி விபீஷ்ண சக்கரவர்த்திக்கும் கல்யாணம். மறக்காம வந்துடுங்க என்றான் தருண். நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்ளோ பில்டப் என்றார் குணாளன். அத நாங்க தான் முடிவு செய்யணும். இந்த விபீஷ்ணன் ஒரு முடிவெடுத்து அது நடக்காம போகுமா என்ன? கண்டிப்பா நடக்கும். என் நண்பன் நினைச்சா அத நாங்க நடத்தி வைப்போம். வருண் தருண் இருவரும் கூறினர். நீங்க நிஜமா உங்க பொண்ணுக்கு அப்பாதானா? ஏய், என்ன ஏய்? இது நாள் வரைக்கும் நீ ஒரு கிரிமினல் லாயர்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா உன் பொண்ணும் நீயும் கவிக்கு பண்ண வேலைய கேள்விப்பட்டேன். சூப்பர். நிஜமாவே நீ எல்லாம் ஜெயில கம்பி எண்ண வேண்டியவதான். சீக்கிரமே அது நடக்கும். அத நான் நடத்தி காட்டுவேன். வந்த கோபத்துக்கு அப்படியே வந்து கன்னத்துல 2 அடி போட்டிருப்பேன். பட் என் ஆளை தவிர இன்னொருத்தி மேல என் நிழல் கூட படக்கூடாது. அதனால மட்டும்தான் உன்னை சும்மா விடுறேன். வருண், வாடா போலாம். கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். ஆமா, என் தங்கச்சி வேற ட்ரெஸ் கடையில வெயிட் பண்ணுவா. நாம போலாம் வாடா. மிஸ்டர் விபீஷ்ணன், வெயிட் பண்ணுங்க. நாங்க பேசுறதுக்கு முன்னாடி எங்க போறீங்க? ஓ, சொல்லுங்க மிஸ்டர் ஃப்ராடு கிரிமினல் லாயர். நான் ஃப்ராடு தான். பட் என் பொண்ணு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அவளுக்கு நான் தருவேன். இப்ப என் பொண்ணு உன்னை ஆசைப்பட்டு கேட்டிருக்கா. கண்டிப்பா உனக்கும் என் பொண்ணுக்கு தான் கல்யாணம். ஹலோ, உங்க பொண்ணு ஆசைப்பட்டா தலையாற்ற பொம்மைய வாங்கித்தாங்க. அத விட்டு என் நண்பனை வாங்கி தரேன்னு சொல்றீங்க. என்ன பத்தி உங்களுக்கு இன்னும் முழுசா தெரியல. ஏதோ டாக்டர் ஆகிட்டேன்னு கொஞ்சம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதே காலேஜ் படிக்கிற தருணா இருந்தா வச்சு செஞ்சிருப்பேன். ஞாபகம் இருக்கட்டும். நானே இப்படின்னா என் நண்பன் என்ன விட 100 மடங்கு. சோ எங்க கிட்ட இந்த சவால் எல்லாம் வேண்டாம், புரியுதா? டே மச்சான், இவருக்கு நாம வார்த்தையால சொன்னா புரியாது. அப்படியே வச்சு செஞ்சாதான் தலைவருக்கு நம்ம யாருன்னு தெரியும் என்றான் வருண். வச்சு செஞ்சிட வேண்டியதான். ஆனா இப்ப வேண்டாம். நான் இப்ப முழு கல்யாண மூட்ல இருக்கேன். இப்ப ரிவெஞ்ச் எடுக்க டைம் இல்ல. எனக்கு டூயட் பாடதான் டைம் இருக்கு. கொஞ்ச நாள் இவங்க லைஃப கொஞ்சம் நிறுத்தி வை. கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் போய் டூயட் பாடிட்டு அதுக்கப்புறம் இவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுக்கலாம். ஓகேவாடா மச்சான்? டபுள் ஓகேடா என்றனர் இருவரும். மச்சான், இவங்கள கடுப்பேத்தினது போதும். வாடா, நாம போலாம். வருண் அவனை பிடித்து இழுத்தான். டேய், கடைசியா ஒரு டயலாக் நான் சொல்லிட்டு வரவா? தருண் கேட்க, சொல்லுடா மச்சான். இங்க பாரு நர்மதா, காதலா இருந்தாலும் சரி, கருமாதியா இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் மனசுல நீ இருந்தாதான் உன்னை தேடி வருவாங்க. அவங்க மனசுல நீ இல்லனா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க என்றான் தருண். பாத்தியா மச்சான், சம்பந்தமே இல்லாம டயலாக் சொல்றான் என்று வருண் கூற, அப்படிதான் சொல்லுவான்னு உனக்கு தெரியுமே, அப்புறம் என்னடா? அதுவும் உண்மைதான்டா.
மச்சான் போதும் வா, என் தங்கச்சி இதோட 10 முறை ஃபோன் பண்ணிட்டா. இதோ வந்துட்டேன்டா. சரி மாமா, வந்த வேலை முடிஞ்சது, பாய். அவருக்கு கையை காட்டி விட்டு சென்றனர். இங்கே மித்ரா குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருக்க அவளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான் விஜய். ஏய் மித்ரா, எதுக்குடி இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துகிட்டு இருக்க? விஜய், யாருக்கு கல்யாணமோ அவங்க வரல, ஆனா நாம வந்துட்டோம். இங்க பாரு, நான் என் அண்ணாக்கு 10 ஃபோன் பண்ணிட்டேன், இன்னும் வரல. கொஞ்சம் வெயிட் பண்ணுடி, இன்னும் மலர் கூட தான் வரல. அவ எல்லாம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. அப்புறம் எதுக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் நடக்கற? பேசாம உட்காருடி. நீ மட்டும் எப்படிடா கூலா இருக்க? எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? எதை நினைச்சு பயம்? இதுக்கு முன்னாடி நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா? அந்த ராஜேஷ் அப்புறம் அந்த நர்மதா, அவங்களால ஏற்கனவே மலர் நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டா. இப்பவும் அப்படியே நடந்துடுமோன்ற பயம் இருக்குடா. மித்ரா, அத நினைச்சு பயப்படாதடி. இப்ப அதையெல்லாம் தூசி மாதிரி தட்டி போடதான் என் பாஸ் இருக்காரே. நீ ஃபீல் பண்ண வேண்டாம். மலர் நம்ம கிட்ட இருக்கிறத விட அவர்கிட்ட ரொம்ப பத்திரமா இருப்பா. நிஜமா சொல்றியா விஜய்? நிஜமா தான் சொல்றேன். உனக்கு தெரியாது அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு பத்தி. அவரை பாஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வரவிட மாட்டாரு. ஆனா அவரை அவங்க அப்பா சொன்ன ஒரே ஒரு பொய்யால இழந்துட்டாரு. அவர் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அவருடைய அப்பா கிட்ட இன்னைக்கு வரைக்கும் பேசுறது இல்ல. ஒரு ஃப்ரெண்டுக்கே அப்படி. மலர் மனைவியாக போறா. அப்ப அவளை எப்படி பாத்துக்குவாரு? நீ கவலைப்பட வேண்டாம். அத்தியாயம் 30. துணிக்கடையில் விஜய் மித்ரா இருவரும் இருக்க குணாலன் வீட்டிலிருந்து மூவரும் கடைக்கு வந்து விட்டனர். அண்ணா, எவ்வளவு நேரம்? சாரி, இந்த பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசிட்டு வர லேட் ஆகிடுச்சு. இப்ப போகலாம் தானே? எங்க போறது? இன்னும் உங்க பாசமான தங்கச்சி மலர் வரல. ஏது, இன்னும் கல்யாண பொண்ணே வரலையா? ஆமா, இன்னும் வரல. அவளுக்கு ஃபோன் பண்ணியா? அதெல்லாம் பண்ணியாச்சு. எதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லனா? டேய் தருண், உன் பாசமலருக்கு ஃபோன் பண்ணு. ஓகே என்று விட்டு தருண் அவளுக்கு அழைப்பு விடுக்க, சொல்லுண்ணா. பாப்பா எங்க இருக்க? நான் இப்ப ஸ்கூல் சைட்ல இருக்கேன். ட்ரெஸ் எடுக்க வரலையாடா? உனக்காக தான் வெயிட்டிங். எப்ப வருவ? அண்ணா, எனக்கும் சேர்த்து நீயே எடுத்துடு. எது, நானா? ஆமா, நீயே எடுத்துடு. இல்லையா உன் பக்கத்துல இருக்க த கிரேட் பிசினஸ் மேன் விபி அவரை எடுக்க சொல்லு. சரி, உனக்கு நாங்க எடுப்போம். ஆனா எங்களுக்கு, அதுவும் எனக்கு நீ தானே எடுக்கணும். அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க எனக்கு அப்புறம் மித்ராக்கு மட்டும் எடுங்க போதும். இது எப்படா எடுத்த? அதெல்லாம் நீங்க நர்மதா வீட்டுக்கு போகும்போதே எடுத்துட்டேன். இனி அவளுக்கு எடுத்துட்டு அப்புறம் நகை வாங்கிட்டு வாங்க, சரியா? ஓகேடா. சரிண்ணா, பாய். ஓகே பாய். என்ன சொன்னா தருண்? உன்னை செலக்ட் பண்ண சொன்னா. நாம தான் ஸ்லோடா. என் தங்கச்சி செம்ம ஃபாஸ்ட். நமக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அவளுக்கு அப்புறம் மித்ராக்கு மட்டும் எடுக்க சொன்னா. மிஸ்டர் விபி, போங்க, போயிட்டு ட்ரெஸ் எடுங்க. சரி வா போலாம். அவர்கள் ட்ரெஸ் எடுக்க சென்றனர். விபி தருண் இருவரும் தான் ஆளுக்கு ஒரு புடவையை எடுத்து வைத்துக் கொண்டு, இதுதான் நல்லா இருக்கும். இல்ல, இதுதான் நல்லா இருக்கும். இல்ல, என் பாப்பாக்கு இதுதான் கரெக்டா இருக்கும். தருண், இதான் நல்லா இருக்கும். இல்ல, இதான். ஐயோ, 2 பேரும் வாயை மூடுங்க. 2 புடவையும் எடுத்து பில் போடுங்க. மலருக்கு எது பிடிக்குதோ அத அவளே செலக்ட் பண்ணிப்பா. தயவு செஞ்சு நீங்க இங்கேயே சண்டை ஆரம்பிக்காதீங்க. வருண் கூற இருவரும் சரி என்று புடவையை எடுத்தனர். டிரஸ் வேலை முடிய அடுத்தது நகை. இதிலும் இரண்டும் சண்டை போட வருண் தான் கோபம் கொண்டான். வேறென்ன செய்வது? அதிலும் இருவரும் தேர்வு செய்த நகையை வாங்கிக் கொண்டனர். ஒரு வழியாக அவர்கள் வீட்டிற்கு வர மலர் நடுக்கூடத்தில் டிசைன் ஒர்க் செய்து கொண்டிருந்தாள். பாப்பா, வாங்க வாங்க. என்ன பர்ச்சேஸ் முடிஞ்சுதா? ஓ, முடிஞ்சுது. உனக்காக அண்ணன் எடுத்த புடவைய முதல்ல பாரு. இல்ல கவி, என்னோடத பாரு என்றான் சிவி. டேய் லூசுங்களா, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தரா காட்டுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட். இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட். ஐயோ, என்ன 2 பேரும் இப்படி சண்டை போடுறீங்க? அண்ணா, முதல்ல நீ எடுத்த புடவைய காட்டு. இப்ப நீங்க காட்டுங்க. இருவரும் ஒரே நேரத்தில் காட்ட இரண்டையும் வாங்கிக் கொண்டவள் அதை பார்த்தாள். தருண் எடுத்த புடவை மயில் நிற கலர், விபி எடுத்தது சிவப்பு நிற கலர். இரண்டுமே அழகாக தான் இருந்தது. இப்ப சொல்லு, யார் எடுத்த புடவை நல்லா இருக்கு? ரெண்டும் நல்லாதான் இருக்கு. எது மேரேஜ் அப்ப கட்டுவ? என் அண்ணா எடுத்தது மேரேஜ் அப்ப கட்டுவேன். இது நைட் ரிசப்ஷன். கவி, அது என்ன? என்னோட புடவைய மட்டும் ரிசப்ஷன் அப்போ கட்டுறது? இவன் எடுத்தது அப்ப கட்ட வேண்டியதானே? விபி, என் அம்மா வீட்டு சைடு எடுத்தது தானே முதல்ல கட்டணும். சோ தருண் அண்ணா புடவைக்கு தான் ஃபர்ஸ்ட். போதும்டா, இப்ப சந்தோஷம் தானே? உன் பாசமலர் நீ எடுத்த புடவைய தான் கட்டுவேன்னு சொல்லிட்டா. ஐ எம் ரியலி ஹாப்பி. மலர், இவங்க எல்லாருக்கும் ஏன் நீ ட்ரெஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்ட? ஏன்னா நான் எடுத்துட்டேன். எங்க எடுத்த? நம்ம கார்மெண்ட் கம்பெனில டிசைன் பண்ணதுடி. பாப்பா, டிசைன் பண்ணியா? ஆமா அண்ணா, இது உனக்காக. அவனிடம் கொடுக்க தருண் பிரித்து பார்த்தான். அதில் வெள்ளை நிற சட்டையில் டிசைன் செய்யப்பட்டிருந்தது. பாப்பா, என்ன இது? அண்ணா, இது புது டிசைன், நான் செஞ்சது. நீ இந்த சட்டைய போட்டு நிக்கும் போது
உன்னை சுத்தி ஒரு டிசைன் வரும். அதாவது இப்ப நிழல் எப்படி இருக்கு அதே மாதிரி இந்த சட்டையில ஒரு பிம்பம் வரும். எப்படி இருக்கு என் டிசைன்? சூப்பர் பாப்பா. வருண் அண்ணா இது உனக்கு. அவனும் பிரித்து பார்த்தான். அழகாக தான் இருந்தது. டேய் விஜய் இது உனக்கு. மலர் அப்ப அண்ணாக்கு? தரண்டி. விபி இது உங்களுக்கு. அவனிடம் கொடுத்தாள். அவனுக்கு அவளே தனக்காக டிரெஸ் எடுத்ததே மிகப்பெரிய ஆச்சரியம்தான். அதனை வாங்கிக் கொண்டான். எப்படி இருக்கு விபி? நீ டிசைன் பண்ணது எப்பவும் சூப்பர் தான். இந்த ஐஸ் போதும். இது உங்க அம்மாக்கு, இது உங்க அப்பாக்கு. அப்புறம் இது உங்க என்று இழுத்தாள். என்ன பாப்பா இழுக்குற? ஒண்ணுமில்ல. இது உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும். நம்ம மேரேஜ் அப்ப யூஸ் ஆகும். விபி உங்க வீட்ல நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டீங்களா? இல்ல. இப்ப நாளைக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு போய் இன்வைட் பண்ணிட்டு வாங்க சரியா? கூட என் வருண் அண்ணாவா அழைச்சிட்டு போங்க. இப்ப வரீங்களா? சாப்பிடலாம் பசிக்குது. ஏய் மித்ரா இவ என்னடி எக்ஸ்பிரஸ் வேகத்துல இருக்கா? என் பாஸுக்கே ஆர்டர் போடுறா. டேய் லூசு இனி உன் பாஸுக்கே அவதான் பாஸ். அத மறந்துடாத. வா சாப்பிடலாம். நண்பர்கள் கூட்டம் ஒன்றாக டைனிங் டேபிளில் அமர்ந்து உணவு உண்டனர்.